எனக்கு அலுவலகத்துக்கு நான் வந்தேன், உனக்கு வேற என்னவா? சரி, இப்ப நீங்க எனக்கு என்ன முடிவு சொல்றீங்க என் வாழ்க்கைக்கு? நான் உங்களை லவ் பண்ணி உங்களே நம்பி இருக்கிறேன் இப்ப வரைக்கும். சரி, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இப்ப எப்ப நீங்க என்ன கல்யாணம் செய்ய போறீங்க? எப்ப எனக்கு டைம் இல்ல, அதுக்கு அவசரம் இல்ல, இந்த வேலையை பாரு. நான் சொல்றேன், திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எந்த வேலையை பாருன்னு நீங்க சொல்றது இல்ல, நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க, நீங்க இப்ப இங்க வந்து இருக்கிறீங்க. சரிங்க, நான் உங்க அப்பாக்கு எடுத்து காய்ச்சதுக்கான காரணம் 2 நாள் நீங்க எனக்கு அங்க இருந்து போன் ஓ பண்ணி வந்திருக்கீங்க. நான் 2 நாள் இல்ல 2 நாள் எனக்கு 2 வருஷத்துக்கு சமனப்பா. நீங்க உங்களுக்கு வேணும்னா 2 நாள் சிம்ல இருந்துக்கலாம். உங்களோட நான் 1 நாள் கதைக்காம இருந்தாலும் நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். அந்த 2 நாளைக்கு உள்ள, சரியா, அந்த 2 நாளைக்கு உள்ள நீங்க நான் அப்பயும் நான் அண்டை கதைக்கிறேன்னு சொல்றீங்க. நான் வெளியில நிக்கிறேன், சாப்பிட்டீங்களா? இல்ல நிப்பேன் சாப்பிட. நான் சொல்றேன் ஏர்போர்ட்டுக்கு நான் மாறினப்பா எத்தவீங்கன்னு அடி வரைக்கும் அடின்னு சொல்றீங்க. அப்ப என்ன எதை வச்சு நீங்க அப்படி சொன்னீங்க எனக்கு? நீங்களும் தானே என்ன லவ் பண்ணீங்க? இல்ல நான் லவ் தெரியுது, லவ் பண்ணா தெரியுது. நீ வந்து பே மாதிரி இருக்கிற மனிதன் லவ் பண்ணுவாங்க. பே மாதிரி இருக்கிறோம். அப்ப லவ் பண்ணி என்ன அந்த பே அங்க தெரிஞ்சது? அதெல்லாம் வந்து எப்ப நடந்தது? எல்லாம் எப்ப வந்தது, இப்ப போனது, என்ன நடந்தது? உண்மையா உங்க அப்பாட்ட ஹர்த்துக்கு உங்க அப்பா எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமா? எனக்கு ஒன்று. அப்ப நானும் கூட அப்பாட்ட சொன்னேன், அவர் பிரச்சனை இல்லை, நான் அவரு தப்பா எதுவுமே கலைக்கலையாங்கள். அவரோட நான் வாழணும்ன்ற உண்மையை தான் உங்களுக்கு சொல்றேன். வீட்டுல இருக்கலாம் பண்ணியாச்சு, ஓகே. அடுத்த என்ன செய்யறது பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதை சொன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். வீட்டுல இருக்கு இல்ல, நான் உங்களோட வாழணும், உங்களோட கல்யாணம் செய்யும். நீ வாழ்றது நான் முதல்ல வாழ்றது வாழிட்டு, நீ வாழ்றது நான் இப்ப வாழ்றதுக்கு எனக்கு இருக்கிறது வீடு வேணும். வீடு வேணும்னு நீங்க சொல்றீங்கன்னா என்ன எந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாம் படுற வேதனையை யோசிச்சு பாருங்க. நான் உங்களை லவ் பண்ணி எல்லாருக்கும் எங்க வீட்டுக்காரர் எல்லாருக்கும் சொல்லி இன்றைக்கு எந்த அண்டி எவ்வளவு காசு செலவழிச்சு நான் இந்தியா வேற கிட்டதான் உங்களுக்கே தெரியும். உங்களோட கதைக்கோன்னு மனசு விட்டு உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணும்ன்ற காரணத்துக்காக வலிக்கிட்டு அதே அப்படி இருந்த எனக்கு சத்தியமா நான் சொல்றேன், உங்க மேல நான் வச்சு பார்க்க நீங்க பொய் என்று நினைக்கிறீங்க. அப்படி இல்லையப்பா, சத்தியமா நான் நிஜமா உங்களை லவ் பண்ணிடாதப்பா. நிஜமா தான் நான் உங்களை காதலிக்கிறேன். ஆனா நீங்க என்ன ஏமாத்துறீங்க, கொஞ்சம் பயமாண்டுதான் என் மனசுல இருந்துச்சு வழிய. ஏன்னா நீங்க சொன்ன அரவாசி எனக்கு போய் தெரியும். அதெல்லாம் என் மனசு எவ்வளவு வேதனைப்படுத்தி தெரியுமா? ஏன் எனக்கு போய் சொல்றாரு, எனக்கு எல்லாத்தையும் மறைக்கிறாரு. எனக்கு என்னட்ட ஒரு விஷயத்த சொன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வேன் தானே. எதுக்கு நான் எங்கிட்ட போய் பேசுறேன்? அப்ப போய் பேசுற அளவுக்கு நான் இருந்திருக்கிறேனே. அதான் நடந்துட்டேன். அப்புறம் என்ன அதான் அதென்ன கேளுங்க சொல்றத. அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வாக்கு தந்தேன்னா உங்க சாவச்சேரியில யார் கூடவும் நம்ம வச்சிருக்க மாட்டேன்னு தொடர் வேண்டாம். அதே மாதிரிதான் நான் கடைப்பிடிச்சிட்டு வந்தேன். நான் என்ன இன்றைக்கு நான் 2 நாள் உங்களோட தொடர்பு 2 வருஷமா இருக்கட்டும். சொல்ல இன்றைக்கு என்ன நடந்தது? இன்றைக்கு பொருங்க வாரன் ஒரு நாள் புரிந்து வாழ்வது புரிந்துணர்வுன்னா உங்களை பத்தி நான் புரிஞ்சிருக்கோம். உங்களை பத்தி புரிஞ்சுனா நீங்க எப்பயும் கூட போக வைக்காம இருந்திருக்கீங்க சொல்லுங்க. 3 நாள் நீங்க 1 நாள் கூட என்னோட பொங்க வைக்காம இருந்திருக்க மாட்டீங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்தா நீங்க என்னோட பொங்க வச்சுட்டு தான் இருந்தீங்க. இந்த 3 நாள் போன் நீங்க சரி நேற்று வந்தீங்க, நேற்றாச்சு நீங்க எனக்கு போன் பண்ணி கழிச்சிருக்கலாம். நீங்க சரி இன்றைக்கு விடிய எவ்வளவு நேரத்துக்கு நீங்க என்ன லவ் பண்ணீங்க தெரியும். நான் உங்களை எவ்வளவு லவ் பண்றேன்னு என் மனசு எவ்வளவு வேதனைப்படுமே உங்களுக்கு தெரியும். விடிய காலம் ஒளிமினாலும் உங்க நினைவுதான் ஒளிமினுடனே உங்களுக்கு தெரியும். யார் சொன்னது? நான் ஊருக்குள்ள வச்சுனா உங்க அப்பா கலைக்க வேண்டிய உரிமையை தான் நாங்க வச்சுனேன். ஊருக்குள்ள யார் சொன்னது? ஹலோ